வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா அந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கண்டம் எனும் கடிநகர் தேவப்பிரயாக் எனும் ஊரில் உள்ள நீலமேக திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? தேவப்பிரயாகை அல்லது கண்டம் எனும் கடிநகர் என்பது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். பெரியாழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் உத்தரகண்ட் மாநிலத்தில் தெஹ்ரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இத்தலம் ரிஷிகேஷில் இருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில் 45வது மைலில் கடல் மட்டத்தில் இருந்து 1700 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இவ்விடத்திற்கு தேவப்பிரயாகை என்று பெயர். சிறந்த யாகம், வேள்வி, மிகச்சிறந்த யாகத்தை பிரம்மன் இங்கு துவங்கியதால் இவ்விடத்திற்கு பிரயாகை என்னும் பெயர் வந்தது. ஸ்ரீமன் நாராயணனையே தேவனாக கருதி இவ்விடத்தில் யாகம் செய்யப்பட்டதால் தேவப்பிரயாகை என்றாயிற்று என்றும் சொல்லுவர். தேவலோகத்திற்கு சமமான சக்தி இவ்விடத்தில் பரவி இருப்பதால் தேவப்பிரயாகை என்றும் சொல்வர். பிரயாகைக்கு கிழக்கே உள்ள பிரதிஷ்டானம் என்னும் இடத்தில் உள்ள தீர்த்த கிணறு, வடக்கே உள்ள வாசுகி என்ற இடம், மேற்கே உள்ள காம்ப்ளாஸ் என்னும் சர்ப்பங்கள் உள்ள இடம், தெற்கு திசையில் உள்ள பகுமூலம் என்னும் பகுதி ஆகியன இந்த தேவப்பிரயாகையின் எல்லைகளாகும். தேவேந்திரன் இந்த பிரயாகையை பாதுகாக்கின்றான். இங்குள்ள ஆலமரம்தான் பிரளய காலத்தில் அழியாமல் இருக்கும் என்றும், அதனிலையில் தான் பெருமாள் குழந்தையாக பள்ளி கொள்வார் என்றும் ஒரு புராணம் கூறுகிறது. இவ்விடத்தில் செய்யும் அன்னதானம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதற்கு இன்னொரு கதை உண்டு. ஸ்வேதகேது என்னும் மன்னன் எண்ணற்ற தர்மங்கள் செய்தும் அன்னதானம் மட்டும் செய்யாதிருந்தான். அதன் மகத்துவத்தை முனிவர்கள் உணர்த்தியும் அவன் பின்பற்றவில்லை. அம்மன்னன் இறந்து மேலுலகம் சென்ற பின்பு அவனை பசி வாட்டியது. இப்பசியை அடக்க தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்று பிரம்மாவிடம் விண்ணப்பித்தான் அவன். அதற்கு பிரம்மா, நீ அன்னதானம் செய்யாததால் உன்னை இங்கு கொடும் பசி வாட்டுகிறது. பூவுலகில் தானம் செய்யாத பொருள் இங்கு கிடைக்காது. எனவே நீ மண்ணுலகம் சென்று பாதுகாப்பாக உணரு சரீரத்தை மிதக்க வைப்பதற்கான நீ வெட்டிய குளத்தில் மிதந்து கொண்டிருக்கும் உனது சரீரத்தை கத்தியால் அறுத்து அதை புசி என்றார். அதாவது சாப்பிடு என்றார். வேறு வழியின்றி ஸ்வேதகேது அவ்வாறே செய்தான். ஆயினும் அவன் பசி அடங்கவில்லை. அப்போது முனிவர் ஒருவர் தேவப்பிரயாகையில் நீராடு என்று சொல்ல அவ்விதமே நீராடியும் பலனில்லை. அப்போது அங்க வந்த அகஸ்தியர், பிரயாகையில் அன்னதானம் செய்தால் உன் சாபம் அகலும் என்றார். தேவ சரீரத்தில் நான் அவ்விதம் செய்ய இயலாதே என்று மன்னன் தெரிவிக்க, அவ்வாறாயினின் கையில் உள்ள யாதேனும் ஒரு பொருளை கொண்டு அதை பிறரிடம் கொடுத்து அன்னதானம் செய்விக்கலாமே என கூறினார் அகத்தியர். தனது தேவ சரீரத்தில் அவ்வாறு கலற்றி கொடுக்க அணிகலங்கள் யாதுமில்லையே என்று கூற, நீ செய்த பிற புண்ணியங்களின் பலன்களை திரட்டி கொடு என்று கூற, தான் செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் திரட்டி ஒரு கணையாளி ரூபத்தில் தர, அகஸ்தியர் அதனை அங்கிருந்த சீடர்களிடம் கொடுத்து இப்பொருளை விற்று அன்னதானம் செய்யுமாறு கூற, அவ்வாறே அன்னதானம் செய்ய ஸ்வேதகேதுவின் கொடும் பசி அகன்று மோட்சம் பெற்றார். பாண்டவர்கள் எதிரிகளை கொன்றாலும் அவர்கள் சகோதரர்கள் அல்லவா? சகோதரர்களை கொன்ற பாவத்தை போக்க பிரயாகையில் நீராடினால் போதும். பிரயாகை சகல பாவத்தையும் போக்கிவிடும் என மார்க்கண்டேயர் கூற, பாண்டவர்கள் அவ்விதமே செய்தனர் என்பது வரலாறு. பெரியாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளை இங்கு ரகுநாத்ஜி என்று அழைக்கிறார்கள். தேவப்பிரயாகையின் சிறப்பை பற்றி பத்ம புராணம், மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம், அக்னி புராணம் ஆகிய புராணங்களில் கூறப்பட்டுள்ளன. இத்தலத்தில் இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் நீலமேக பெருமாள் எனவும் புருஷோத்தமன் எனவும் வேணி மாதவன் என்றும் அழைக்கப்படுகிறான். இரவியின் பெயர் புண்டரீக வள்ளி விமலா என்பதாகும். தீர்த்தம் மங்கள தீர்த்தம், கங்கை நதி, பிரயாகை ஆகியன. விமானம் மங்கள விமானம் என்னும் அமைப்பைச் சேர்ந்தது. பெரியாழ்வாரால் 10 பாசுரங்கள் பாடல் பெற்ற இத்தலத்தில்தான் கங்கை ஆறும் அலக்கநந்தா ஆறும் கலக்கின்றன. இக்கோவில் ரிஷிகேஷிலிருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில் முதல் திவ்ய தேசமாக வருகிறது. இது ரிஷிகேஷிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஊர் கடல் மட்டத்திலிருந்து 1700 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.